Hi students, நீங்கள் நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.6ல ஃபோர்த்து சம் கொஸ்டின் பாருங்கள். விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் should be subtracted from x square plus 6x plus 8 divided by x cube plus 8 to get 3 by x square minus 2x plus 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கொஸ்டினுக்கான மீனிங் என்னென்னா, எந்த ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை இங்கே கொடுத்துருக்க ரேஷனல் எக்ஸ்பிரஷனால் சப்ராக்ட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து கொஸ்டின். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஒரு லெட் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணி இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரிக்வயர்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் பி கியூ ஆஃப் எக்ஸ். இப்போ கொஸ்டினில் கொடுத்ததுக்கான மீனிங் என்ன? பி ஆஃப் எக்ஸில் இருந்து கியூ ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும்? 3 by எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டினுக்கான மீனிங். இது வந்து அப்போ என்னது? ஃப்ரம் கிவன்ல இருந்து இந்த லைன் எழுதியிருக்கோம். அப்போ பி ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா, கியூ ஆஃப் எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்னு போயிடும். இந்த சைடு இருக்க 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 இங்கிட்டு வந்தால் மைனஸில் வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன வரும்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8. இது அப்படியே இருக்குது. இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4னு வந்துடும். இந்த மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ்னு வந்துடும். இப்போ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் கிடச்சிடும். அப்போ இதை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு டி ஃபேக்டர் அப்ளை பண்ணுறோம். அப்போ டி ஃபேக்டர் அப்ளை பண்ணால் என்ன வரும்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 8. இங்கே 8 இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அப்போது 1 × 8 8 ஆட் பண்ணால் 6 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 4 2 சார் 8, 4 2வையும் ஆட் பண்ணால் 6. அப்போ இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸ். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வருது? எக்ஸ் ப்ளஸ் 4ங்கிறது ஒரு ஃபேக்டர், எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது ஒரு ஃபேக்டர். அதுக்கடுத்து கீழே வந்து என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8ன்னு இருக்கா? இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2 கியூப்னு எழுதலாம். அப்போ இது என்ன ஃபார்முலா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா வந்து என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2, ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4னு வந்துடும். மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை சால்வ் பண்ணி கிடைக்கிறது தான் கியூ ஆஃப் எக்ஸ். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2க்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இந்த ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுமே ஈக்குவல். அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குன்னா எல்சிஎம் வந்து என்னதான்? சேம் டேர்ம் தான் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. அப்போ இதுக்கடுத்து மேலேயும் நியூமரேட்டரில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 4, இங்கே நடுவில் வந்து மைனஸ், இங்கே 3 இருக்குது, ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ்.
இப்போ இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, 4ல் 3 போச்சுன்னா 1 வந்துருமா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் அப்படியே வந்துடும். 4ல் 3 போச்சுன்னா 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு q ஆஃப் எக்ஸ். அப்போ இதுதான் q ஆஃப் எக்ஸ்ன்ற அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன், நம்மளுக்கு தேவையான ரேஷனல் எக்ஸ்பிரஷன். அப்போ ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன், எந்த ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி அந்த நம்மளுக்கு தேவையான அந்த q ஆஃப் எக்ஸ்ன்ற ரேஷனல் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ.